ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்பிக்கு குட்டியாக மாஸ்க் வந்து 5 விதமாக வீட்டிலையே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ நீங்கள் அந்த மெத்தடில் உங்களோட பார்பிக்கு ஈஸியாக மாஸ்க் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு வந்து நான் ஒரு வேஸ்ட் கிளாத் எடுத்திருக்கேன். இந்த வேஸ்ட் கிளாத் வந்து என்ன மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன் அப்படின்னா 5.5 சென்டிமீட்டர் நீளத்துலேயும் 4 சென்டிமீட்டர் அகலத்துலேயும் சின்னதாக ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து வந்து இதோட ஓரத்தை எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம், அல்லது க்ளூகன் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஓரம் எல்லாம் ஒன்று போல் வர்றதுக்காக இதை வந்து நம்ம ஒட்டிடலாம். இந்த மாதிரி நம்ம 4 பக்கமும் ஒட்டினதுக்கப்புறமா 2 ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன். அதை வந்து இதோட நடுவில் சேர்த்து வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ இந்த ரப்பர் பேண்ட் மேலேயும் நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அந்த துணியை வந்து அப்படியே ரெட்டையாக மடக்கி நம்ம ஒட்டிடலாம். அவ்வளோதான், ஈஸியாக ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து பார்பிக்கு மாஸ்க் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக செகண்ட் மெத்தடுக்கு 4 சென்டிமீட்டரில் பேப்பர் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து மடித்து விட்டுக்கலாம். மாஸ்கில் சில மாஸ்க் வந்து இந்த மாதிரி மடிப்பாக இருக்கும்ல, ஸோ அதுக்காக அந்த மாடலில் பேப்பரில் வந்து நம்ம மாஸ்க் ரெடி பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து மடக்கிட்டு அடுத்து பேப்பர்லேயே சின்னதாக நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாஸ்க்குக்கு நம்ம கைப்பிடியாக 2 பக்கமுமே ஒட்டிடலாம். அவ்வளோதான், அழகாக ஈஸியாக பேப்பர்லேயே ஒரு மாஸ்க் வந்து பார்பிக்கு ரெடி பண்ணியாச்சு. அதோட அந்த நடுப்பகுதியை மட்டும் இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த ஃபேஸில் மாட்டுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம லாஸ்ட்டில் பார்பிக்கு போட்டு பார்க்கலாம். அடுத்ததாக 3வது மெத்தடுக்கு பார்த்திங்கன்னா ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். ஃபோம் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில், அதாவது அரை வட்டமாக வர்ற மாதிரி வரைஞ்சிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 4 சென்டிமீட்டரில் நான் வந்து வரைஞ்சிருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த ஃபோம் ஷீட்டை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நூல் வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்டரில் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து அந்த ஃபோம் ஷீட்டோட ஒரு பக்கம் வந்து நம்ம மடக்கி அந்த மாஸ்கை வந்து மாட்டுற மாதிரி இதை வந்து ஒட்டிடலாம். அவ்வளோதான், இன்னொரு டைப்பில் வந்து அழகாக குட்டி மாஸ்க் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போன பலூன் எடுத்திருக்கேன். இந்த பலூனோட 2 எண்டையும் சேர்த்து வச்சு ஒட்ட போகிறோம். அதாவது நம்ம கையில் மோதிரம்லாம் மாட்டோம்ல, அந்த மாதிரி ரவுண்டாக வர்ற மாதிரி இந்த பலூனை வந்து நம்ம ஒட்டிடலாம். உடஞ்சி போன பலூனில் ஒரு சைடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம மடக்கி ஒன்று போல் எல்லா பக்கமும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி கூட ஈஸியாக நம்ம வந்து பலூனில் பார்பிக்கு மாஸ்க் வந்து ரெடி பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம அந்த காதில் மாட்டுற மாதிரி அதெல்லாம் ரெடி பண்ணவே தேவையில்லை, ஏன்னா பலூனே ஃபுல்லுமே எலாஸ்டிக்காக தானே இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஈஸியாக மாஸ்க் மாதிரி மாட்டிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா துணிப்பையிலே ரெட் கலரில் இருக்கும்ல, அதில் வந்து ரெட்டையாக இருக்கும்ல, அந்த இடத்த வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்மளோட மாஸ்க்லேயே பழைய மாஸ்க் இருக்கும்ல, யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்கில் வந்து அந்த எலாஸ்டிக் இருக்கும்ல, அதை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம துணிப்பை வந்து ரெட்டையாக தானே கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ அதோட நடுவில் கூடி இந்த எலாஸ்டிக்கை வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இதுக்குமே நீங்கள் வந்து நூல் யூஸ் பண்ணலாம், ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணலாம். ஒரே ரப்பர் பேண்டாக நல்லா யூஸ்டு ரப்பர் பேண்ட் வந்து நீளமாக இருக்குது அப்படின்னா அதை ஒன்று மட்டுமே நம்ம நடுவில் வச்சு ஒட்டினோன்னா 2 பக்கமுமே மாட்டுற மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மாஸ்கில் நம்மக்கிட்ட இருக்க மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி அழகாக ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், 5வது மெத்தடில் ஈஸியாக பார்பிக்கு ஒரு மாஸ்க் வந்து ரெடி பண்ணியாச்சு.
இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம 5 விதமாக மாஸ்க் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மாஸ்க் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம செஞ்ச எல்லா மாஸ்க்கையுமே பார்பிக்கு போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பலூன் மாஸ்க் போட்டு பார்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக நிற்கிது. ஸோ இந்த மாஸ்க்கை வந்து நம்ம ரொம்ப பெஸ்ட்டான மாஸ்க்குன்னு சொல்லலாம். அடுத்து வந்து ஃபோம் ஷீட்டில் பண்ணது, இதுவுமே அழகாக நிற்கிது. அடுத்து வந்து வேஸ்ட் கிளாத்லேருந்து பண்ண மாஸ்க்கு, இதுவுமே பாருங்கள் அழகாக கரெக்டாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துணிப்பையிலேருந்து பண்ணது, இதுவுமே அழகாக நிற்கிது. அடுத்து வந்து பேப்பரில் பண்ணது, இது மட்டும்தான் சரியாக நிற்கவே இல்லை. ஸோ அதனால் 2 கைப்பிடியையும் சேர்த்து வச்சு ஒட்டி மாட்டியிருக்கேன். ஸோ பேப்பர் மாஸ்க்கு தான் கொஞ்சம் சரியாக நிற்கலை, கலண்டு வந்தது. ஏன்னா கைப்பிடியும் பேப்பரில் இருந்தனால அந்த மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கைப்பிடிக்கு வந்து ரப்பர் பேண்டோ அல்லது நூலோ யூஸ் பண்ணி மாட்டிக்கலாம். அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற மாஸ்க் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக அந்த காதுக்கு ஏற்ற மாதிரி அளவில் வந்து அந்த காதில் மாட்டுறது வந்து ரெடி பண்ணணும். அதே நேரத்தில் நம்ம பார்பியோட காது கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அந்த மாஸ்க்கை வந்து மாட்டுற மாதிரி. ஸோ அப்போ தான் அந்த மாஸ்க் வந்து கரெக்டாக நிற்கும். ஒரு வேளை உங்கள் பார்பிக்கு நிற்கலை அப்படின்னா நீங்கள் வந்து சும்மா மாஸ்க் மாதிரி வச்சு விளையாடுறதுக்கு இந்த மாதிரி மாஸ்க் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த மாஸ்க் எல்லாமே எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.